வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டில் இருக்க குழந்தைங்க வெளியே விளாண்டுட்டு நிச்சயமாக ஜூஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அழுது அடம் பிடிப்பாங்க. நம்மளும் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா வாங்கி கொடுத்துருவோம். ஸோ வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கில்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி எதையுமே சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் சரி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேச்சுரலான பொருளை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னப்ப இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பழத்தை மட்டுமே வச்சு செஞ்ச ஐஸ்கிரீம். நாங்கள் சர்க்கரை கூட சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாட்டர் மெலனை ஒரு பெரிய க்யூபாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண எடுத்த எல்லாத்துலேருந்து என்ன பண்ணிக்கணும்னா கொட்டையை வந்து எடுத்துடணும். கொட்டை இல்லாமல் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை ஒரு பெரிய ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 2 பாயிண்ட் ஃப்ரீசரில் வச்சு ஒரு நாள் முழுக்க வச்சுருங்க. 2வது நாள் எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா ஐஸ் கட்டி ஆகி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மிக்சியில் மாற்றி இதை நல்லா அடிச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஜூஸாக மாறிடும் இல்லையா, அதனால் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கிறப்ப வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இனிப்பாக எங்களுக்கு இது போதுன்றதுனால நாங்கள் சர்க்கரை சேர்த்துக்கல. ஸோ சர்க்கரையை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து தட்டையாக இது பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் சும்மா தட்டை கரண்டியாக எடுத்துட்டோம். ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து எப்பயும் ஐஸ்கிரீம் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்திங்கனாலே நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்படுற பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கிறப்ப மிக்சியில் போட்டு அடிக்கிறப்ப அந்த வாட்டர் மெலன் வந்து உருகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீஸாக இருக்கிற அந்த ஸ்டேஜ்லேயே அடிச்சிடணும், உருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்கூப் வேணுமோ எடுத்துக்கலாம். இது மேலே சர்க்கரையோ க்ரீமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் இல்லை, சர்க்கரை சேர்க்கலை, மில்க் மேடோ கண்டென்ஸ்டு மில்க்கோ இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ எந்த பொருளுமே ஆட் பண்ணல. எல்லாமே நேச்சுரல். வெறும் ஒரு பழம் தான், அதை ஃப்ரீசரில் வச்சு அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறைய பார்க்குறதுக்கு. தேங்க்யூ, பை.